இனி நம்ம பார்க்க போகிற காமிக் அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 4. ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் லைட்டாக சளியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த காமிக் வேறு லெவலில் பட்டையை கிளப்ப போகுது. ஏன்னா இந்த இஷ்யூவில் படம் பார்த்தீங்கன்னா எப்படி பேட்மேனாக வந்து மாறின ப்ரூஸ் வெயின் அந்த ட்ராமாக்காமல் அவர் எப்படி வந்து மீண்டு வந்தார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் காமிக்ஸை. ஆனால் இந்த வாட்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கில் கண்டென்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் முக்கியமான டைலாக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த காமிக்குள்ளே போகலாம். ஸோ அந்த இஷ்யூ ஃபுல்லாகவே பண்ணிங்கன்னா பாஸ்ட் நேரத்தில் இருக்க போது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அவங்க அப்பா வந்து இறந்து போன கொண்டாந்து வச்சு காமிக்கிறாங்க. அதாவது கோர்ட்டில் வந்து இருக்காங்க ப்ரூஸ் வெயின் வந்து. ஸோ மிஸ்டர் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் யாராக இருக்கும்போது நம்ம மிஸ்டர் ப்ரூஸ் வெயின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நான் உங்களுக்கு பேசணும் அர்ஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இது வந்து பண்ணக்கூடாது தான், ஆனால் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் வெயின் கேட்க ப்ரூஸ் வெயின் கண்ணீர் போது ஒன்று சொல்ல வராரு. இப்போ திடீர்னு வேட்டில் காட்டுறாங்க, அந்த இடத்துல ஒரு கேங்ஸ்டர் எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் என்ன பேசுகிறீங்க சொல்லுங்களா 3 பேரும், மற்றவங்க பண்ணுற மாதிரி உங்களுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண தெரியும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களா மிஸ் கியூயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த 3 பேரும். நீ என்னென்ன சொல்லிக்கூட நான் உங்களுக்காக பயந்து உங்கள் கேங்க்கெலாம் காசு கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஒரு லேடி பயங்கரமாக மாசாக சொல்கிறாங்க. இப்போ உனக்கு அதுதான் வேணும்னா அப்படின்னு அந்த கேங்ஸ்டரை கொண்டு போய் இப்போ டைலாக் பேசிட்டு நான் இங்கே நான்டான கிங்குன்னு சொல்லிட்டு லேடியை கீழே தள்ளி விட கீழே வந்த லேடி திரும்ப அப்படியே ரூஃப் டாப் வழியே மேலே வந்து விழுவுறாங்க. எப்படிறான் அந்த கேங்ஸ்டர் ஷாக் ஆக அங்கே இருக்க இன்னொரு கேங்ஸ்டர் மட்டன் 2 பேர்கிட்ட ஒரு பெருசாக வீரவாசனை விட்டுட்டு இருக்கும் போது மேலே பின்னாடி பார்த்தா என்னமோ ஒரு பயங்கரமான உருவம் நின்றுட்டு இருக்கு. அந்த உருவம் இறங்கி வர அது பார்க்க பேட்மேன் மாதிரியே இருக்குது. அது வாயோட வேம்பேருக்கு வாயை வச்சுது அங்கே இருக்க உடனே கடிச்சு போட்டு மொங்கல் மாதிரி சர மாதிரி அட்டாக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த கேங்ஸ்டர் கன்னால் வந்து அந்த உருவத்தை சுட அதோட அந்த கேப்பை வச்சு தடுத்து அவனோட கன்னை வாங்கி அவனையும் பாயிண்ட் பண்ணுது. இப்போ இப்படி ப்ரூஸோட பாஸ்டன்ஸ் காட்டுறாங்க. அப்போ உயிரோட இருக்கும்போது நான் பேட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா யங் இன்ஜினியர்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு ஜூவில் வருஷம் நடக்கும் போல. அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல் டீமில் பிரிட்ஜுமாக ப்ராஜெக்ட் பண்ணும் போல இருக்குது. அதுக்காக வந்து பேட்ஸை வந்து ப்ரூஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படிங்கன்னு கேட்கும்போது பெருசாக இருக்குமே அது மாதிரி பண்ணான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா அருணாப்பா ஐடியா பேட்ஸ் எல்லாமே இன்ட்ரிமினேட்டிங். ஸோ அதனால் நான் பாயசம் செம்ம ஹைட்டாக வச்சு அதுங்க எல்லாத்தையுமே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ கேட்ஸ் கூட போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ரூஸ் வெயினோட அப்பா அதாவது தாமஸ் செம்ம ஷாக் ஆகிட்டாரு. உண்மையில் என்ன பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப எங்கள் அப்பா செம்ம ஷாக் ஆகி கேட்க அப்பா நான் செம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், உள்ளே கொஞ்சம் செம்ம சேஃபாக அந்த ஃப்ரீ வீல் ப்ரொடெக்ஷன் நான் ஸ்ட்ராங்காக வந்து பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 30 பவுண்ட் வரைக்கும் ஒரு வெயிட் தாங்குது அப்படிங்கிறாங்க. சொல்ல என்னென்னா நான் நினச்சி இப்போ பெருமைப்படுறேன், ஆனால் நல்லா பண்ணு ப்ரூஸ். இப்போ அந்த கொடு உருவத்துக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர அந்த கொடு உருவம் அங்கே எஸ்கேப் ஆகுது. இப்போ அப்படியே பின்னாடி வாய்ஸை கேட்குது, நீ என்ன பண்ணுற ப்ரூஸ் எல்லாமே தப்பு அப்படின்னு எனக்கு அவனும் தெரிய வருது. இதெல்லாம் நல்ல ப்ரூஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு அது வரைக்கும் யூஸ் பண்ண பேட்மேனான பொருளை யோசிக்கிறாரு. ஐயோ அப்படின்னு போட்டு எறிகிறாரு. ஏன்னா அப்படின்ட்டு யோசிக்கிறாரு இதுக்கு மேலே ரொம்ப ரூட்லாமே அட்டாக் பண்ணக்கூடாது, இது ஒரு பயங்கரமான கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட செட் ஆகாது, பேட்மேனை இன்னும் பயங்கரமாக பில்ட் பண்ணும் அப்படின்னு ப்ரூஸ் வெயின் தன்னைத்தானே பயங்கரமாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெப்பன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பைப்லைன் மூலமாக தான் வருது. அதோட ஆரஞ்ச் பிளாசம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. 80% ஆஃப் இல்லீகல் வெப்பன்ஸ் காட்டம்குள்ளே இருக்குது. நிறைய கேங்ஸுக்கு வந்து அந்த ஓபிஎஸ் மூலமாக கிடைக்கிற பில்ஸ் எல்லாமே இந்த பைப்லைன் மூலமாக தான் வருது. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறது மார்க்கோனி அண்ட் ஃபால்கோனி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கோனி அண்ட் ஃபால்கோனி யாருன்னு நான் இருக்கா ஃபஸ்ட்டு இஷ்யூவில் அந்த பார்ட்டி அமைச்சு அங்கே லீடர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க, அவனுக்கு 2 பேர் தான். இவங்க ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்க ஸ்ட்ரீட் கிரிமினல்ஸ் கிடையாது. காட்டமில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ்க்கும் அது இல்லாமல் 3 முக்கியமான பேங்க்ஸ்க்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு ப்ரூஸ் வெயின் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்க ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக மாதம் ஒரு பேட் மொபைல் யூஸ் பண்ணி அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே சேஸ் பண்ணி பிடிக்க போகிறாரு ப்ரூஸ் வெயின், அதாவது பேட்மேன். என்னடாரு எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் நம்ம இங்கிட்டு சீக்கிரம் கிளம்பி ஆகணும்.
நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரூஸ் அவங்களோட அப்பாவுக்கு அவங்க அப்பாவோட நிறைய சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பேட்டோட ஸ்பீஷீஸ் இந்த உலகத்தில் ரோடன்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நான் வந்து ஒவ்வொன்றையும் பற்றி நான் வந்து படிச்சுக்கிட்டேன். அது மூலமாக நான் வந்து இதை சரி பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்க அந்த பிளேன்ஸோட இருக்க அந்த விங்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் அண்ட் அது மூலமாக நம்மளால் வெயிட்ஸ் நிறைய வைக்க முடியும்னு சொல்ல இது ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்ல ஓகே நீங்கள் வந்து இது ஜெயிக்கிற அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை பாருக்கண்ணா நீ இப்போ ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோங்கிறது முக்கியம் இல்லை. நீ அதை நல்லா பண்ணுறியா அப்படின்னு முக்கியம். நீ உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணுற. ஸோ ஃபுல்லஸ்ட்டாக நீ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அதனால தான் எனக்கு பேட்ஸுங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் பேட்ஸ்க்கு ஒரு சம்மளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நானும் என்ன நினைக்கிறேன் என்னோடய கோரும் அந்த பேட்ஸோட கோரும் ரொம்ப சிங்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அப்படின்னு சொல்ல அந்த மிஷினை வந்து டெஸ்ட் பண்ணுறாரு ப்ரூஸ் வெயின். அதுக்கப்புறமா ப்ரூஸோட அப்பாவான தாமஸ் வெயின் சம்டைம்ஸ் நீ கரெக்டாக பண்ணுற, சம்டைம்ஸ் நீ சரியாக பண்ணல, அது எல்லாமே நீ பண்ணிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்குது. அண்ட் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹார்ட் சர்ஜன் தான் ஆகணும்னு நினச்சேன். எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்ல எப்படிப்பா உண்மையேவா அப்படின்னு சொல்லி கேட்க அது ஆமாம் நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்கள் டாட்டா வந்து அதாவது ஒரு பஸ் ரூட் G39 பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 6 நாள் ஒன்று ஓட்டுவார். அண்ட் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் மைலில் வந்து ஒரு வாக் போவோம். அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பனானாஸு சாக்லேட்டில் வச்சு டிப் பண்ணிட்டு வருவார். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஒரு நாள் நானும் என் அப்பாவும் போயிட்டுருந்தோம். ஆனால் அப்போ திடீர்னு எங்கள் அப்பா கீழே விழுந்தார். அவர் எங்ககிட்ட விளாட்டுட்டுருக்கான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அவர் இறந்து போயிட்டார். அந்த பயம் அந்த டைமில் இருந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல எடுப்பா அவங்கள கொலை பண்ணிச்சு டாட்டாவை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் கேட்கும்போது அதுக்கான நம்மளோட தாமஸ் வெயின் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய காரனரி அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து கீழே கிரவுண்டுக்கு விழுற மாதிரி செட்டு போயிட்டு தான் கீழே விழுந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவன் யாருக்குமே நடக்கக்கூடாதுக்காக நான் ஹார்ட்டை சண்டைப்பட்ட படிப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து நீ பிறந்துட்ட அப்படின்னு சொல்ல இது நீங்கள் என்ன ட்ரிப்பு நினச்சி கவலைப்படுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படி இல்லை. ஆனால் நான் அந்த பீரியடெல்லாம் வந்து நான் யார் ஒரு அப்பாவும் ஒரு கணவனை தாண்டி நான் யாருன்னு நானே வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு தாமஸ் வெயின் சொல்கிறாரு. ஒரு டாக்டரை எல்லாரோட உயிரையும் முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க உயிரை காப்பாடணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஒரு டீச்சராக குழந்தைங்கள நான் வந்து அவங்களே இந்த உலகத்தை அவங்களே வந்து பாட்டுக்கிற மாதிரி வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நினச்சா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. யாருக்கு தெரியும் இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நான் டாக்டராக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் டீச்சராக இருக்கிறது எனக்குள்ளே இருக்க ஒரு கோர் மாதிரி. எப்படி உனோட ஒரு கோர் பேட்ஸோ அப்படின்னு சொல்ல ப்ரூஸ் கையில் ஒரு கல் இருக்கு. அங்கே இருக்கிற அந்த ஒரு மிஷினுக்குள்ளே போட்டு இன்னொரு வெயிட் செக் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது ப்ரூஸ் இது நீங்கள் சொல்லணும் டைம் சொல்லுங்கள் அப்படின்னு. ப்ரூஸ் ஸ்டார்டிங்கில் அந்த கோர்ட்டில் அந்த டைமாக இப்போ அந்த சீனில் காட்டுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் மிஸ்டர் ஷேல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தரண்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த மூமெண்ட் அந்த நாளன்னைக்கு என்ன இருந்துச்சு நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு ப்ரூஸ் ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் கிளாஸை மட்டுமா சேர்ந்து ட்ரிப்புக்கு போனோம். நான் ஜூக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனேன். நாங்கள் எல்லாருமே ஜிராஃபீஸோட டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரை பார்த்து சிரித்தோம். இல்லை முக்கியமான விஷயமே எங்கள் அப்பா தான் எங்கள் எல்லாரு கூடயும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அண்ட் என் அப்பா தான் என் டீச்சர் அப்படிங்கும்போது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அண்ட் நான் அந்த மூமெண்ட்டில் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ப்ரூஸ் வெயின் சொல்ல நான் தப்பாக போனிச்சுதான் நினைக்கிறேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி என் ப்ரூஸ் வெயின் சொல்கிறது கேட்க ஓ அப்படியா அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. நான் அந்த பிரிட்ஜ் எப்படி கட்டணும்னு யோசித்தேன். ஆனால் அங்கே இருக்க மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆரம்பிச்சிங்க சொல்லு. இன்னும் மனுஷங்க ஜாலியாக வாழணும்னு நினச்சாங்க. இந்த இடம் அசைன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே ரொம்பவே ஒரு பயங்கரமாக டிசாஸ்டர் மூலமாக அந்த அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியுது. மேபி ரொம்பவே நேச்சுரல் கொஞ்சம் ரொம்ப மேன்மேடாக. ஆனால் இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்க மக்கள் தைரியமாக இருக்காங்களோ இல்லையோ அவங்க அடுத்து நடக்க போகிற நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால சுற்றி எல்லாமே சரியாக பார்க்க மட்டும்தான் முடியும். அவங்க எல்லாருமே காயப்பட்டுருக்காங்க. யாருமே அவங்கள பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் கருணை காட்டுற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க கண்ட்ரோலை மீறி இருக்காங்க ரொம்ப பவர்லெஸ்ஸாக. கொஞ்சம் பேர் அவங்கள யார் கீழே டவரை விட்டாங்களோ அவங்க மேலே கோவமாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பயந்து இருக்காங்க. ஆனால் இது நல்லா இல்லை. நீ கொன்னுடைய அப்பா மட்டும் இல்லை சந்தோஷம் ஸ்டிச்சில் அப்படின்னு கண்ணீர் மல்லுக ப்ரூஸ் வெயின் பண்ணிங்கன்னா அந்த கொலைகாரனை பாட்டு சொல்கிறாரு. அண்ணா இங்கே இருக்க போர்டில் நான் இதுக்குமா சொல்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. நீ இதை பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. இன்னைக்காச்சும் என் கையில் மாட்டாமல் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க.
மிஸ்டர் வெயினுக்கோ ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அமினி பாட்டு பார்க்கும்போது நான் சொன்ன நான் அவனை பிடிக்கலாங்கிறேன், அவனை கேட்குடா இல்லையா அப்படின்னு மிஸ்டர் சில்லன் கொலகாரனை பாட்டு பயங்கரமாக கட்டுறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரூ? நான் என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு பிளேஸில் இந்த மாதிரி வேற ஒரு விஷயம் வந்துட்டு போடுமானவங்களான்ருக்கலாம். ஆனால் இங்கே இந்த இடத்துல இந்த மொமெண்ட்டில் இந்த பேட்க்கு இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ப்ரூஸனோட அப்பா சொல்ல. அது இன்னும் இன்டிமினேட்டிங்காக இருக்கணும், லைக் இன்னும் பயமா. அண்ட் அது இதுக்கு முன்னாடி இருந்ததை இப்போ ரொம்ப அடாப்டபுளாக இருக்கணும். அது இந்த உலகப்போட பெருசாக இருக்கணும். அப்படின்னா நீ என்ன பில்ட் பண்ணியிருக்கு ப்ரூஸ் அப்படின்னு தாமஸ் வெயின் கேட்க, இங்கே அப்படியே ஃப்யூச்சரில் காட்டுறாங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க, பேட் தம்ப் டெஸ்ட். ஆனால் எனக்கு உங்ககிட்ட இதை காட்டுறது கொஞ்சம் ஒரு மாதிரி பூஜமாக இருக்குப்பா. மேபி இன்னும் கூட ரொம்ப வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் ரொம்பலாம் பில்டப் தரடா, நான் என்னை பார்க்க விடு. ஸோ டடா. ஸோ இது மற்ற டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குது, இதால் பறக்க முடியும். கமான். ஆமாம், பார்க்கட்டும் ரொம்ப லைட் வெயிட்டு, இதை மடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை பிளேன் ட்ராப் பண்ணால் ஒரு பேராஷூட் மாதிரி நம்மளுக்கு கீழே கொண்டு போய் விடும். ஸோ நல்லா மக்கள் அவங்களே அவங்க கொண்டுட்டு போட்டுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது இந்த ஃப்ளாப்பில், தெரியுதா? இது அவங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற ஒரு டூலாக இருக்கணும். இதால் இன்ஸ்டன்ட் பிரிட்ஜஸ் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எய்டு, டிஃபென்ஸ் மற்றும் மற்றவங்க அடிக்கடி கூட யூஸ் பண்ணலாம். சேரிட்டி பாலில் ஒரு பெரிய டான்ஸ் நடக்குது, இது பெரிய காம்படிஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. நான் இங்கே ரேண்டல் போஸ்க்காக வந்திருக்கேன். அவன் ஒரு பில்லியனர். அவன் மரோனிஸ் அண்ட் ஃபால்கன்ஸோட பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருக்கான். அவன் சப்ளை பண்ணுற ட்ரக்கில் என்னமோ ஒன்று இருக்குது. அவனை எப்படியே ஸ்பை பண்ணி கொஞ்சம் விஷயங்களை கண்டுபிடிச்சாகணும். நான் அவனை கேட்குறேன், இவ்வளோ நாள் காட்டம் செட்டில் நீ உறிஞ்சி எல்லாட்டையுமே என்னை கேட்டிருக்க, பார்த்துருக்க. நீ பண்ண அட்லெட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யாராலையுமே உனக்கு உடம்பு முடியாதுன்னு நினச்சிட்ருக்க. ஆனால் ஒன்றும் பைத்தியக்கார சின்ன கிங்டமுக்கு நீனும் தலைவன் நினச்சிட்ருக்க. பட் ரிமெம்பர், நான் உன்னை தேடி வந்துட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் சீக்கிரட்டான பஸ் ஹவுஸும் இருக்குது. எப்படி சடர் ஓட்டமா? சூப்பர். ஆனால் ஓ வயசுக்கு நீ ரொம்ப அதிகம். ஆமாம்ப்பா, நான் இதை பண்ணதுக்கான காரணம் நான் எப்படி நல்லா யோசித்தேன், அதனால செஞ்சேன். கீழே போட்டு கையை தலைமையில வை. பா, எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஒரு பேட்டோட வித்தியாசமான விஷயம் எடுக்கணும். அதுக்கு எதுவுமே இம்பாசிபிள். ஸோ கைஸ் மக்களே, தேங்க்யூ. இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பெஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய காமிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் வாமிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இதே மாதிரி இனிமேட்டு கேட்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய காமிக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இஷ்யூ 3 போட்டு 1 மாதம் கழிச்சு இஷ்யூ 4 போடுறேன். ஸோ ரொம்ப லேட்டான நான் வீடியோஸ் போடுறேன், எனக்கு நல்லா தெரியுது. பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். நான் வேணும் எதுவும் பண்ணல, உங்களுக்கே தெரியும். நடுவில் எப்படின்னா எக்ஸாம் வருது. சரி ஃபஸ்ட்டு ஃப்ரீ டைம் இருக்க மாட்டேங்குது. சரி ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்த்தா எக்ஸாம் வந்துடுது. சரி எக்ஸாம் முடிச்சாக்கமா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த திடீர்னு என்னது ப்ராஜெக்ட்லாம் அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பல விதமான குழப்பங்களுக்கு நடுவில் தான் நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ டைமுக்குலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் புஷ் பண்ணி அட்லீஸ்ட் 3-4 நாளைக்காச்சும் ஒரு வீடியோ போடுற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கம்மா கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இன்றைக்கி போட்டோமே எனக்கு பிடிச்சிருந்துக்குன்னா நான் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி நான் முன்னாடி போன மாதிரி சினிமேட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் இடத்துல சினிமேட்டிக்காக வச்சு அதே சமயத்தில் கொஞ்சம் இடத்துல ஸ்டோரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அடுத்த இன்னொரு புது காமிக் ஷோவில் உங்கள் சந்திக்கிறேன். டில் தென் சைனிங் ஆஃப். பாய் கைஸ்.